ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெங்காயம் இல்லாத தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நான் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அதை நம்ம தட்டிக்குவோம். அதை தட்டி எடுத்துக்கிட்டாச்சு. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, நம்ம தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுடைய வெங்காயம் இல்லாத தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.